ஓம் சாந்தி. என்னோட இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பாப் தாதா என்ன சொல்ல போறாரு அப்படின்னு பார்க்கலாம். பாபா சொல்றாரு, நீங்க இப்போது செய்யும் ஒவ்வொரு செயலும் 21 பிறவிகளுக்காக பதிவாகிட்டு இருக்கு. அதாவது உங்களோட வாழ்க்கை ரெக்கார்டிங் நடந்துட்டு இருக்கு. நீங்க கவனமா இருக்கீங்களா? ஓம் சாந்தி. பாப்தாதா நமக்காக சொல்றாங்க, என்னோட இனிய குழந்தைகளே, நீங்க ஒரு 3 நிமிஷம் ரெக்கார்டிங் எடுக்கும்போது கூட எவ்வளவு கவனமா இருக்கீங்க. அந்த காலத்துலலாம் பாபாவோட முரளியா இருக்கட்டும், பாட்டா இருக்கட்டும், எல்லாம் அந்த ரெக்கார்டிங் அந்த தட்டில் தான் ரெக்கார்ட் செய்வாங்க. அதில் நம்ம கொடுக்கக்கூடிய கவனம் அந்த மாதிரி இப்போ இந்த மைக்கு, இந்த ரெக்கார்டிங் மிஷின்ஸ்லாம் வந்துருச்சு. ஆனால் பாபா சொல்கிறாரு, அதை வச்சு சின்ன சின்ன டீட்டெயில் கூட மிஸ் ஆகாமல் பார்த்துக்குவீங்க தானே அந்த ரெக்கார்டிங் பண்ணும் போது. இப்போ வாய்ஸ் ரெக்கார்டிங் பண்ணும் போது கூட சத்தம் ஏதாவது இல்லாமல் அந்த மாதிரி தான் ரெக்கார்ட் பண்ணுறோம். ஆனால் குழந்தைகளே, பாபா சொல்கிறாரு, இப்போ நீங்கள் எடுக்கிற ரெக்கார்டிங் என்ன தெரியுமா? இப்போ கூட நீங்கள் ஒரு ரெக்கார்டிங்கில் தான் இருக்கீங்க. அது 21 பிறவிகளுக்கான லைஃப், உங்களோட வாழ்க்கையின் ரெக்கார்டிங் இப்போ நடந்துட்டுருக்கு. நீங்கள் இப்போ நினைக்கிற ஒவ்வொரு சிந்தனை, பேசுகிற ஒவ்வொரு வார்த்தை, செய்கிற ஒவ்வொரு செயலும் அந்த ரெக்கார்டிங்கில் சேவ் ஆகிட்டு தான் இருக்குது. அது எல்லாமே பதிவாகிட்டுருக்கு. குழந்தைங்களே, அந்த ரெக்கார்டிங்கில் சின்ன ஒரு ஃப்ளக்சுவேஷன் வந்தாலே அது பர்மனெண்ட்டாக எஃபெக்ட் தரும். ஒரு மாதிரி கீச் கீச்ன்னு ஒரு குரல் ஒரு மாதிரி இருக்கும். பின்னாடியெல்லாம் சரி பண்ண முடியாத மாதிரி ஆகிடும். ஒரு வாட்டி ரெக்கார்ட் பண்ணால் பண்ணது தான் அந்த காலத்தில். இப்போ திரும்பவும் டெலீட் பண்ணிவிட்டு பண்ணிக்கலாம். ஆனால் அப்போல்லாம் பண்ண முடியாது. அதனால் பாபா சொல்கிறாரு, நீங்கள் அதுக்கே எவ்வளோ கவனமாக இருக்கீங்க, அதே மாதிரி தான் இப்போது நடக்கக்கூடிய இந்த ரெக்கார்டிங்கும். உங்களோட 21 பிறவிகளுக்கு நீங்கள் இப்போ ஒரு ரெக்கார்டிங் பண்ணுறீங்க. ஆனால் 21 பிறவிக்கு மட்டும் கிடையாது இல்லையா? அதையும் தாண்டி நீங்கள் இப்போ ஒரு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த ரெக்கார்டிங் எவ்வளோ கவனமாக பண்ணணும், கவனமாக இருங்க அப்படின்னு பாப்தாதா சொல்கிறாரு. இது சாதாரண வாழ்க்கையெல்லாம் கிடையாது. உங்களுக்கு இப்போ கிடைக்கப்பட்ட வாழ்க்கை சாதாரண வாழ்க்கை கிடையாது. கோல்டன் ஏஜ் ராஜ்யத்துக்கான ப்ரிப்பரேஷன் நடந்துட்டுருக்கு. நீங்கள் கேர்லெஸ்ஸாக ஆகிட்டீங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா? நீங்கள் உங்களோட உயர்ந்த நிலையை நீங்களே தள்ளி விடுறீங்கன்னு அர்த்தம். நீங்களே உங்களை தள்ளி விட்ட மாதிரி. உங்களுக்கே கிடைக்க வேண்டிய பாக்கியத்தை நீங்களே இழக்கிற மாதிரி. கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டா கூட உங்களோட பாக்கியத்தை நீங்களே இழக்கிற மாதிரி. இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா, யாரும் பார்க்கலன்னு நினச்சி ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருந்துடாதீங்க. நம்ம இங்கே தனியாக தானே இருக்கோம், நம்மளை யார் பார்க்குறா, நம்ம எப்படி இருந்தால் என்ன அப்படின்னு ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க. இப்போது ஒரு ஆக்டர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு நடிகர்கள் இருக்காங்கன்னா, அவங்க கேமரா ஆன் பண்ண உடனே எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, ரொம்ப பர்ஃபெக்டாக ஆக்ட் பண்ணுறாங்க. கேமரா ஆஃப் பண்ண உடனே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுறாங்க, கேர்லெஸ் ஆகிடுறாங்க அவங்க. ஆனால் குழந்தைங்களே, உங்களோட லைஃப்பில் இப்போது இந்த சங்கம யுகத்தில் கேமரா எப்பயும் ஆனில் தான் இருக்கும். நீங்கள் தனியாக இருந்தால் கூட
நீங்கள் உலகத்துக்கு முன்னாடி தான் இப்போ இருந்துட்டுருக்கீங்க. எல்லா ஆத்மாக்களும் 4 திசைகள்லையும் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நாலாபுறமும் உங்களை நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, எப்படி நடந்துக்கிறீங்க, எப்படி சிந்திக்கிறீங்க, எல்லா பக்கமும் உங்களை பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. அதனால் பாபா சொல்கிறது என்னன்னா, எப்போதும் அலர்ட்டாக இருங்க. அட்டென்ஷன் ப்ளீஸ். கவனம் கொடுங்க. ஒவ்வொரு ஆக்ஷனையும் வேல்யூவுடன் பண்ணுங்க. ரொம்ப அதற்கு வேல்யூ இருக்கணும். ஒரு ராஜாவாக ஆக போகிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களோட நடத்தை இப்போவே இருக்கணும். நான் எதிர்காலத்தில் ஆக தானே போகிறேன், பாபா எனக்கு எப்படியும் கொடுத்துருவாரு அப்படின்னுலாம் ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க. இப்போவே அதே மாதிரி நீங்கள் இருக்கணும். பாபா முக்கியமாக சொல்கிறது என்னென்னா, நம்ம எல்லாருமே ஒரு சாதாரண வாழ்க்கை வாழலை. பாபா சொல்கிறாரு, நீங்கள் 21 பிறவிகளுக்கான பதிவை உருவாக்கிட்டு இருக்கீங்க. ஒரு சிறிய 3 நிமிஷம் ரெக்கார்டிங்க்கே இவ்வளவு கவனம் தரீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை பதிவு எவ்வளவு முக்கியம். ஒவ்வொரு சிந்தனை, ஒவ்வொரு செயல், ஒவ்வொரு சொல் உங்களோட கோல்டன் ஏஜ் வாழ்க்கையை உருவாக்கிட்டு இருக்கு. குழந்தைங்களே, சிறிய தவறுன்னு நினைக்காதீங்க. இது சின்ன தவறு தானே, இது யாரும் பார்க்கல, அதனால அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு நினைச்சிடாதீங்க. அது சிறிய ஃப்ளக்சுவேஷனாக கூட இருந்தாலும் பெர்மனண்ட் எஃபெக்ட் தரும். அது பதிவாகிடுச்சு. சின்ன தப்பு தான், அது அடுத்த கல்பத்துலேயும் அதே தவறு நீங்கள் பண்ணுவீங்க. அதனால் பாப் தாதா சொல்கிறாங்க, நீங்கள் கேர்லெஸ் ஆக இருந்தால் என்ன ஆகும்? நீங்கள் உங்கள் உயர்ந்த நிலையை இழக்கிறீங்க. நீங்கள் உங்களோட ராஜ்யத்தை தானாகவே தள்ளி விடுறீங்க. யாரும் பார்க்கலன்னு நினச்சி கேர்லெஸ்ஸாக ஆகாதீங்க. ஏன்னா உண்மை என்னன்னா, முழு உலகமும் உங்களை பார்த்துக்கிட்டே தான் இருக்குது. கேமரா ஆனில் தான் இருக்குது. கேமரா ஆஃப்னா கேர்லெஸ் ஆகிடலாம் அப்படின்னு இருக்குது அந்த ஆக்டருக்கு. ஆனால் நீங்கள் இப்போ உங்களோட கேமரா ஆன்லேயே தான் இருக்குது. அதனால் பாப் தாதாவுக்கு மிக 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 நன்றி. எங்களுக்கு இப்போது நாங்கள் எப்படி எங்களோட பாகத்தை ஏற்று நடிக்கணும், எப்படி எங்களோட எண்ணம் சொல் இருக்கணும், எல்லாருமே பார்த்துட்டே இருக்காங்கன்னா கொஞ்சம் தவறு கூட நடக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி பாபா, எங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்ததுக்கு. ஓம் சாந்தி.